வரலட்சுமி விரதம் வாழ்த்துக்கள். சாதம் இந்த மாதிரி நான் வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலைகள், இஞ்சி, எண்ணெய், லெமன் ஜூஸ், ஒரு 3 லெமன் எடுத்து, சின்ன லெமன்றதுனால நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்துட்டால் போதும். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், வேர்க்கடலை. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு புரிஞ்சு வரணுங்க. கருவேப்பிலை இலைகள், காஞ்ச மிளகாய், வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய். இது நல்ல காரமான பச்சை மிளகாங்க. நான் அதனால் 4 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் 6 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா 1 கப் அளவுக்கு தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை லோவில் வச்சு நல்லா பொரிக்கணும். கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த லைம் ஜூஸில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணி போடும்போது ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். புளிப்பும் காரமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. இப்போ வடித்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா 2 நிமிஷத்தில் லெமன் ரைஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இன்னும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.